கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் அரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். சத்திய ஜீவ ஒளியின் மூலமாக உங்களிடத்திலே நான் மீண்டுமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்மோடு பேசுவாராக, இடைபெடுவாராக. தேவனை உணர்வுள்ள இருதயத்தோடு தேடுவோம், அப்பொழுது நம்முடைய காரியங்கள் சித்தி பெறும். ஆமென். தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆமென். தேவன் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நான் உங்களிடத்திலே பேசுகிறதற்கு என் இருதயத்தில் வந்த ஒரு வார்த்தையிலிருந்து நான் உங்களிடத்திலே பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை தொடுவாராக, உங்கள் இருதயத்தை தொட்டு விடுதலையாக்குவாராக. ஆமென். அல்லேலூயா. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. நான் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்கிற தலைப்பிலே நான் இந்த காரியத்தை பார்க்க விரும்புகிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. அதிலே தெளிவாய் சொல்லுகிறது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். அப்ப இப்படிப்பட்டவர்கள் சொல்லும் போது எப்படிப்பட்டவர்கள் ஒரு கேள்வி வருகிறது. அந்த எப்படிப்பட்டவர்கள்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அதே அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிப்போம். மேல இருந்து நிறைய காரியம் சொல்லுது, 8ல இருந்து வாசிப்போம், ஒரு சில கண்டென்ட் மட்டும். நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. அல்லேலூயா. 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எந்த விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை? அல்லேலூயா. 9வது வசனத்துல வாசிக்கிறோம், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அல்லேலூயா. இத சொல்லிட்டு தான் சொல்றாரு, நீங்களும் இப்படிப்பட்டவங்களா இருந்தீங்க. அல்லேலூயா. நீங்களும் எப்படி இருந்தீங்க? இப்படிப்பட்டவளா இருந்தீங்க. எப்படிப்பட்டவங்கப்பா? எப்படிப்பட்டவங்க? சற்று ஆராய்ந்து பார்ப்பீங்க. நான் இதுல சொல்லுது பாருங்க, ஒரு பெரிய லிஸ்ட். அநியாயம் பண்றது, வழக்காடுகிறவர்களாக, அநியாயம் பண்ணுகிறவர்களாக, அதே மட்டும் இல்ல நஷ்டப்படுத்துறவங்களாக. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திக்கிறது இல்லையே, அப்படி இருக்கையில நீங்க வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லிட்டு, வேசி மார்க்கத்திலே அல்லது விக்கிரக ஆராதனையிலே அல்லது விபச்சாரக்காரராய் அல்லது சுய புணர்ச்சிக்காரராய் அல்லது ஆண் புணர்ச்சிக்காரராய் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. இதுல பாத்தீங்கன்னா, இதுல இவ்வளவு தூரம் சொன்னேன். இந்த வேசித்தனம் அல்லது விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், சுய புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி, இந்த 5 காரியங்களும் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்பட்டது. ஆமென். இதை ரோமர் புஸ்தகத்திலே வாசிப்பீங்க. நான் 1வது அதிகாரம் நினைக்கிறேன், சொல்லுகிறது, விக்கிரக ஆராதனை வந்தபோது, அதாவது தேவனுடைய மகிமையை அவரை தேவன் என்று அறிந்தும் அவருக்கு கொடாமல் இருந்தபோது என்னாச்சுதான் தெரியுமா? அங்கே தேவன் அவர்களை இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்னு வசனம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப இச்சை ரோகங்கள் ஒரு மனிதனுடைய சரீரத்தை இது தொடுமானால் நீங்க நினைக்கலாம், நான் மறைவான இந்த பாவம் சுய புணர்ச்சியில இருக்கிறேன்னு நீங்க நான் எப்படி விடுதலை பெறதுன்னு தெரியாம கண்ணீரோடு இருக்கலாம். அல்லது ஆண் புணர்ச்சிக்காரன், அதாவது ஆணோடு ஆண் அல்லது பெண்ணோடு பெண், இன்னைக்கு அதையெல்லாம் அரசாங்கங்கள் அங்கீகரித்து விட்டது அநேக தேசங்களிலே. என் சத்திய வேதம் சொல்லுகிறது, அக்கிரமக்காரன் வரும்போது, அதாவது அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே அவன் வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அவன் பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறத விரும்ப மாட்டான்னு சொல்லுது.
அதனால தான் இந்த காரியங்களுக்கெல்லாம் அரசாங்கங்கள் அனுமதி கொடுக்கிற நாட்களுக்குள்ளே வந்துவிட்டோம். அல்லேலூயா. சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட ஏதோ ஒரு பாவத்திலே, ஒரு மறைவான பாவத்திலே நீங்கள் சிக்கி இருக்கலாம். சத்திய வேதம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது, இது பாவம் என்று சொல்லித் தருகிறது. ஆமென். ஏன்னா தெளிவா சொல்லுது பாருங்க. இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்றது இல்ல, இதெல்லாம் சொல்லிட்டு இந்த வசனம் முடிக்கும் போது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை, அதாவது நீ பரலோக ராஜ்யத்திற்குள்ளே வர முடியாது என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. நீ இப்படிப்பட்ட மறைவான பாவத்திலே சிக்கி இருக்கிறாயா? உன் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக்க உன்னுடைய இருதயத்தை திருப்புவாயா? தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ ஒரு ஊழியரின் பிள்ளையா இருக்கலாம். அல்லது இல்ல பிரதர், எனக்கு என் பெற்றோர் என்ன நல்லா தான் வளர்த்தாங்க, ஆனா எனக்குள்ள தேவையில்லாத ஒரு சகவாசத்தினால நான் இப்படி விழுந்துட்டேன். இதற்கு ஒரு ரகசியம் உண்டு பிரியமானவர்களே. நீ மற்றவனுடைய செய்கைக்கு பின்னே விழுந்து போவாயானால், மற்றவருடைய செய்கைக்கு நேரே உன்னை அர்ப்பணித்திருப்பாயானால், நீயும் விக்கிரக ஆராதனை செய்கிறதற்கு நேரே உன்னை ஒப்பு கொடுக்கிறாய். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியலன்னு சொன்னா அழகா ஒரு வசனம் இருக்கிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன், ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறதுன்னு சொல்லுது. அல்லேலூயா. நீ முரட்டாட்டம் பண்றியா? நீ முரட்டாட்டம், அதாவது வசனத்தை சரியா கை கொள்ளலன்னு சொன்னாலே அது ஒரு முரட்டாட்டம். தேவனுக்கு விரோதமா நிற்கிறியா? அப்படி நின்னுட்டாலே அது விக்கிரக ஆராதனைன்னு சொல்லி காட்டுது வேத வசனம். அப்படி நீ விக்கிரக ஆராதனை செய்திருவாயானால், அப்படி விக்கிரக ஆராதனைக்குள்ள விழுந்துட்டீங்கன்னா என்ன வந்துருது? இந்த ஆண் புணர்ச்சியா இருக்கலாம், சுய புணர்ச்சியா இருக்கலாம், அல்லது விபச்சாரமா இருக்கலாம், அல்லது வேசித்தனமா இருக்கலாம். இப்படிப்பட்ட கட்டுகளுக்குள்ளே விழ வேண்டி வரும். எச்சரிக்கை, ஜாக்கிரதை. தேவனுக்கு நேரே இன்றைக்கே இப்பொழுதே மனம் திரும்பு. அல்லேலூயா. ஆனா ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? இதெல்லாம் சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு தெரியுமா? திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் இவங்களாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இது இந்த வசனம் யாருக்கு சொல்லுது? இயேசுவை முழு உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தெல்லாம் விட்டுட்டு வந்தாங்கல்ல, அவங்கள பத்தி சொல்லுது. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை இயேசுவை அறிஞ்ச ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கலாம், அல்லது நீங்க இயேசுவை அறிந்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நாங்கள் சிலர் காரியங்களை சில நேரங்களை பார்க்கிறோம், நல்ல ஊழியம் செய்கிறவர் தான், ஆனால் அவருக்கு என்ன இருக்குது? ஒருவித போராட்டம். என்ன போராட்டம்? நல்ல மனைவி இருக்கிறாள், ஆனாலும் வேறு ஒருவருடன் தொடர்பு. இதெல்லாம் என்ன காரியம்? முரட்டாட்டம் பண்ண அதெல்லாம் வந்துடும். நீங்க ஆண்டவர் சொன்னதை கேட்காம சரியா கீழ்ப்படியாம இருந்ததெல்லாம் வந்துடும். கவனம், கவனம் பிரியமானவர்களே, கவனம், கவனமா இருக்க. அல்லேலூயா. ஆனாலும் இந்த காரியத்துல ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு நல்ல விஷயம் சொல்லுது. என்னது? ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் பரிசுத்தமாக்கப்படுதல். ஆமென். கழுவப்படுறீங்களா? கழுவப்பட்ட அனுபவம் இருக்குதா? ஒருவேளை எனக்கு இல்ல பிரதர், நான் திரும்ப ஆண்டவர்கிட்ட வர விரும்புறேன், அல்லது நான் ஏற்கனவே பெற்றிருந்த இழந்துட்டேன் அதனால வர விரும்புறேன். இல்ல பிரதர், எனக்கு இதுதான் முதல் நேரம் நீங்க சொல்றது விளங்குது, அதனால நான் ஆண்டவர்கிட்ட வர விரும்புறேன். இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் அறிந்து இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது, இயேசு என்கிற நாமத்தை சொல்லுகிறதுனால நீங்க ஜெயிக்க முடியும், நீங்க விடுதலை பெற முடியும், நீங்க வெற்றி பெற முடியும். இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த நேரத்துல உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? எங்க அப்பா ஏசப்பா கிட்ட நான் வர விரும்புறேன், அவர் சித்தத்தை செய்ய விரும்புறேன், அவருடைய பலனிலே நடக்க விரும்புறேன், அவருடைய பரிசுத்தத்திலே நடக்க விரும்புறேன் சொல்லுவீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கே மனம் திரும்பு பிரியமானவனே, பிரியமானவளே. கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்க விரும்புகிறார், கர்த்தர் உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறார், கர்த்தர் உன்னை சுத்திகரித்து தூக்கி எடுக்க விரும்புகிறார். ஏசு தெளிவா இந்த வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்படுதல். கேக்குறீங்களா ஆண்டவரே? ஆண்டவரே, உங்க நாமத்தை கொண்டு என்ன கழுவுங்க.
உம்முடைய ஆவியை கொண்டு என்ன கழுவுங்க. கழுவப்பட்டது மட்டும் இல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பரிசுத்தமாக்கப்படுதல். ஆமென். அடுத்த வார்த்தை சொல்லுது நீதிமான்களாக்கப்படுதல். இயேசு உங்களை பரிசுத்தமாக்க, நீதிமானாக்க விரும்புறாரு. Are you obeying now? இந்த நேரத்திலே நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? பிரியமானவர்களே, தேவன் உங்களை தூக்கி எடுக்க விரும்புறாரு. தேவன் உங்களை விடுதலையாக்க விரும்புறாரு. தேவன் உங்களை அரவணைக்க விரும்புறாரு. தேவன் உங்களை கரம் பிடிச்சு கூட்டிட்டு போக விரும்புறாரு. எத்தனை பேருக்கு ஆசை? நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் பரிசுத்தமாக்கப்பட விரும்புறேன், நான் கழுவப்பட விரும்புறேன், நான் கீழ்ப்படிய விரும்புறேன், நான் நீதிமானாக்கப்பட விரும்புறேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? தேவன் உங்களுக்காக தான் பேசுறாரு. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீங்க பரிசுத்தமாக்கப்பட விரும்பணும்னு விரும்புறாரு. நீங்க பரிசுத்தமாக்கப்படணும்னு விரும்புறாரு. Can you hear the voice of God? தேவ சத்தத்தை கேட்கிறாயா? உன் இருதயத்தை திறந்து தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்பாயா? அதை சொல்லுது பாருங்க. திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும், வெறியர்னா யாரு? குடிகாரர்களை பற்றி சொல்லுகிறது. உதாசீனர், மற்றவங்களை உதாசீனம் பண்றாங்க பாருங்க, அவங்களும். கொள்ளைக்காரரும், திருடர் கொள்ளைக்காரர் ரெண்டு வேற இருக்கு பாருங்க. இல்லையா? பொருளாசக்காரங்க, இவங்கெல்லாம் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. சற்று கவனிப்பீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை நான் சுதந்தரிக்க விரும்புறேன். தேவன் பின்ன என்னை ஒப்பு கொடுக்க விரும்புறேன். தேவ சித்தத்தை நான் என் வாழ்க்கையை செய்து முடிக்கிற விரும்புறேன்னு சொல்றவங்க உங்களை ஆண்டவருக்கு நேர ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க விரும்புறாரு. கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புறாரு. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கிருபையா இருப்பாரு. ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:2 சொல்லுகிறது, கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபை. ஹல்லேலூயா. அங்கே கொரிந்து பட்டணத்துக்கு எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க இயேசுவை அறிந்திருப்பீர்களானால், இயேசு மெய்யான தேவன், அவர் மூலமாய்த்தான் நான் பரலோகம் செல்ல முடியும் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமானால், நீங்க செய்ய வேண்டிய காரியம், நீங்க செயல்பட வேண்டிய காரியம் என்னது? பரிசுத்தமாக்கப்படுதல். பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்களா? ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே என்ன பரிசுத்தமாக்குங்க, என்ன நிரப்புங்கப்பா, என்ன ஆளுகை செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களை அவர் அழைச்ச நோக்கம் என்னது? பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஆமென். இன்னொன்னு, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்படுதல். ஹல்லேலூயா. ரெண்டு காரியம் சொல்லுது. பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு கூட்டம், பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. இந்த ரெண்டுத்துல எதையாவது ஒன்றுக்கு வந்துருங்க. ஆமென். உங்களை பரிசுத்தமாக்க விரும்புகிறாரு. உங்களை பரிசுத்தமாக்க விரும்புகிறாரு. நீ கேட்கலாம், பிரதர் எப்படி பிரதர் அந்த பரிசுத்தம் கிடைக்கும்? எப்படி அதை பெற்றுக்கொள்ளுகிறது? எபிரேயர் 10:10 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மகிமை தேவனுக்கே மகிமை. என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இயேசுவின் ரத்தம் நமக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கு? அவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? பலியிடுதல் என்னது? அந்த ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இருக்கு பாத்தீங்களா? அதனால என்ன பண்ணப்படுறோமா? அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இயேசுவை அடிக்கிறதற்கு யூதர்களும் ஒப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த யூதர்களுக்கு மத்தியில எழும்பி பேதுரு பெந்தேகோஸ்தே நாள்ல பேசுறான். ஆவியானவர் வந்தாரு. எந்த பேதுரு பயந்து நடுங்கி ஓடிக்கிட்டு இருந்தானோ அவன் எழும்பி நின்று பேசுறான். எல்லா காரியத்தையும் சொல்லிட்டு, தேவன்
இயேசுவை ஆண்டவரும் கர்த்தருமாக்கினார், அவரை நீங்கள் கொலை செய்தீர்கள் தான். பயப்படாம பேசுறோம். நிறைய எல்லாரும் இருதயத்துல குத்தப்பட்டவங்களாய் ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அறியாம செஞ்சுட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. அது தேவ சித்தமா இருந்துச்சு. ஆமென். ஏன்னா இயேசு அடிக்கப்பட வேண்டியது தேவ சித்தம். அல்லேலூயா. இயேசு உங்களுக்காக எனக்காக அந்த சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். அப்படி அவர் சிந்தினதுனால தான் உங்களுக்கு எனக்கும் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாவ மன்னிப்புக்கு நேரே நம்மை அர்ப்பணிப்போம். தேவனுடைய ராஜ்யம் நம் வாழ்க்கையிலே கட்டப்படும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையிலே உண்டாகும். தேவனுடைய பரிபூர்ண பிரசன்னம் நம்ம மத்தியிலே இறங்கி வரும். ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, உங்க ரத்தத்தை என் மேல ஊற்றி என்னை கழுவுங்கன்னு சொல்லுங்க. ஆமென். உங்க ரத்தத்தை ஊற்றி என் பாவமற என்னை கழுவுங்கப்பான்னு கேளுங்க. நீங்க ஏதோ ஒரு சிந்தனையில, ஏதோ ஒரு காரியத்துல, அது எந்த பாவமான இருக்கலாம், மறைவான எந்த பாவம் அல்லது வெளிப்படையான பாவம் அல்லது இருதயத்துல சில காரியங்களை நீங்க வாக்குவாதம் பண்றவங்களா இருப்பீங்கன்னாலும் உங்ககிட்ட கர்த்தர் சொல்றாரு, உங்களை மாற்ற விரும்புகிறாரு. ஆமென். உங்களை பரிசுத்தமாக்க விரும்புகிறாரு. ஒப்பு கொடுப்பீங்களா? Lord, I commit myself ன்னு சொல்வீங்களா? என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுப்பீங்களா? Are you ready to do this? இதை செய்ய நீ ஆயத்தமா இருக்கிறாயா? இயேசுவின் ரத்தம், அவருடைய சரீரம் பலியிடப்பட்டதுனால அந்த பலியிடப்பட்ட சரீரத்திலிருந்து ரத்தம் வந்துச்சே, அந்த ரத்தத்தினால நான் பரிசுத்தமாக்கப்படுறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்வீங்களா? ஆண்டவரே, அந்த ரத்தத்தை என் மேல தெளிங்க. அந்த ரத்தத்தை என் மேல உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பூசுங்கப்பா. வாஞ்சையோடு சொல்வீங்களா? கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவாராக. மாம்ச இச்சைகளில் இருந்து பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். எபேசியர் 2வது அதிகாரத்திலே வாசிப்போமானால் 1வது வசனத்திலிருந்து, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். தேவனுடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியாத போது, அது என்ன சொல்லுது அழகா அந்த வசனம் தெளிவா கவனிங்க. கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி. அல்லேலூயா. ஆகாயத்து பிரபுவின் ஆவி என்ன செய்யும்? கீழ்ப்படியாம இருக்கிறதுக்கு நம்மளை நடத்தும். அல்லேலூயா. சற்று ஆராய்ந்து, ஆண்டவரே, நான் இன்னும் எந்த காரியத்துக்கு கீழ்ப்படியணும், எந்த காரியத்துல உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சவனா நான் நடக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு வாஞ்சையா ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் உங்களை பராமரிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார். நீங்க சொல்ல வேண்டியது, ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறதற்கு ஏற்ற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. அந்த ஆகாயத்து பிரபுவின் ஆவி என்னையும் என் குடும்பத்தையும் அழுத்தி கீழ்ப்படிய கூடாத ஒரு சுபாவத்தை எனக்குள்ள உண்டாக்காதபடி என்னை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. கேட்பீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறாரு. ஒப்பு கொடுப்பீங்களா? தேவ நாம மகிமைப்படுவதாக. பாருங்க, சொல்லிட்டு அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து, மாம்சத்துக்கு என்னது அவசியமோ, மனசுல என்ன எண்ணங்கள் தோன்றுகிறதோ அதை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கணையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அல்லேலூயா. இங்கே இருந்தோன்னு ஏன் சொல்லி எழுதியிருக்குன்னா, அங்கே அவர்கள், அதாவது எபேசியர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனிடத்திலே வந்திருந்தார்கள். இயேசுவை தனிப்பட்ட முறையிலே அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆதி அப்போஸ்தலர்களின் உபதேசமே எப்படிப்பட்டது?
இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் அறிக்கையிட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ என்ன பண்ணப்பட்டுச்சு? உடனே ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம். இதை கை கொள்ளாமல் யாராவது இருப்பீங்கன்னா கை கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்படி ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு இரண்டாவது என்ன உண்டாயிற்று? அவர்கள் ஜெபம் பண்ணி கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். அல்லேலூயா. அப்படி அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே பொழிந்தருளப்பட்ட பின்பு என்ன நடந்துச்சு? அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய மனமாற்றம், தேவனுக்காய் வாழ்கிற வாழ்க்கையிலே ஒரு நேர்த்தியான அணுகுமுறை. அல்லேலூயா. இதெல்லாம் கிடைச்சதே. அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் சொல்றாரு, நீங்க முன்னாடி அப்படி இருந்தீங்க. எப்படி இருந்தீங்க? சுபாவத்தினாலே கோபாக்கனையின் பிள்ளைகளை போல இருந்தீங்க முன்னாடி. ஆனா இப்ப அப்படி இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த உபதேசம் எழுதியிருக்கு. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நம்முடைய இச்சையின்படி, நம்முடைய இருதயத்துல இருக்கிற அந்த மனசுல உண்டாயிருக்கிற அந்த யோசனையின்படி சில காரியங்களை செய்திருந்தீங்கன்னா அதெல்லாம் விட்டு வெளியே வாங்க, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. 4வது வசனத்திலே பார்க்கிறோம், எபேசியர் 2:4. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. கிருபையினால தான் ரட்சிப்பு உண்டாயிருக்குது. அல்லேலூயா. ஆமென். அதுவும் பாத்தீங்கன்னா மிகுந்த அன்பு, அவருடைய மிகுந்த அன்புல செய்தாரு. வாஞ்சை ஆண்டவரே, என்னை நேசித்து என்னை வழி நடத்தி செல்கிற அன்புக்காய் ஸ்தோத்திரம் சொல்வீங்களா? இந்த மாம்ச இச்சைகளை விட்டு நான் வெளியே வர விரும்புறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் பரிசுத்தமாகிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்வீங்களா? கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை வழி நடத்த விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்களை தாழ்த்தி அர்ப்பணியுங்கள், நிச்சயமாய் காரியங்களை செய்வார். ஆமென். நீங்க இப்ப பரிசுத்தமாக்கப்பட்டுட்டீங்கன்னு வைங்க. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தலைப்புல தான் பார்க்கிறோம். நம்ம பரிசுத்தம் ஆகிறதுக்கு என்ன காரியம்னு சில காரியத்தை காட்டினேன். பரிசுத்தம் ஆகிறதுக்கு என்னது வேணும்? முதல்ல எப்படி பரிசுத்தமாக்குறோம்? இயேசுவின் இரத்தத்தினால. இரண்டாவது, மாம்ச இச்சைகளிலிருந்து பரிசுத்தமாகுதலை பத்தி சொன்னேன். மூன்றாவதாக, பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு நாம் நடக்க வேண்டிய முறைமைகள் என்று வேதம் காட்டித் தருகிறது. கொலோசையர் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஆமென். எதெல்லாம் சொல்றார்? விபச்சாரத்தை கொண்டு வரக்கூடாது. அசுத்தம்னா என்ன தெரியுமா? அசுத்தங்கிறது அன்கிளீன்னஸ் இருக்குது இங்கிலீஷ்ல. அன்கிளீன்னஸ்னா என்னது? அசுத்தம்னா என்ன தெரியுமா? தேவன் சுபாவத்தின்படி அனுபவிக்கக்கூடிய அதிகாரத்தை தந்திருக்கிறதை நம்முடைய சரீரம் வேறு விதமான காரியங்களிலே செயல்படும் போது, வேறு வித முறைமைகளை, இன்றைக்கு செல்போன் வந்துட்டதுனால செல்போன்ல சில காரியங்களை பார்க்கிறாங்க. கணவன் மனைவி உறவிலே எப்படி இருக்க கூடாதோ அவைகள் அங்கே போதிக்கப்படுகிறது. ஜாக்கிரதை. அதுதான் ரோமர் 1 சொல்கிறது, சுபாவத்தின்படி அனுபவியாமல் சுபாவத்தின் அனுபவத்தை மாற்றினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விரகதாபத்திலே பொங்கினார்கள் சொல்லுது. கவனம். அதுதான் சொல்லுதுங்க பைபிள். ஆமென். ரொம்ப கவனம் பிரியமானவர்களே. தேவன் நம்மை பலப்படுத்துவார்கள். அடுத்த காரியம் சொல்லு, துரிச்சைன்னு சொல்லுது பாருங்க. அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசனை. ஏன் திரும்ப அதை பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னது போல விக்கிரக ஆராதனையோடு இதெல்லாம் கலந்திருக்கிறது. அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் முரட்டாட்டம் மனுநாள் வந்துடும். கவனம், எச்சரிக்கை. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. இவைகளை நான் அழித்து போட வேண்டுமா? அடுத்த வசனம் 6வது வசனம் சொல்லுகிறது, இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அல்லேலூயா. தேவ கோபாக்கினை வருகிறதுக்கு நீங்க ஏன் இடம் கொடுக்குறீங்க? ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவர்ட்ட? ஐயா, எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோயா, உங்க சித்தப்படி எங்களை சுத்திகரிங்கன்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை சுத்திகரிக்க நல்லவராக இருக்கிறார்.
7வது வசனம் வாசிக்கிறேன். கொலோசியர் 3:7. நீங்கள் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். அல்லேலூயா. நான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறேன். சிலரு அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க, ரொம்ப பக்தியா இருப்பாங்க, உள்ள நல்லா ஜெபிப்பாங்க, சபைக்குள்ள வெளியே வந்தா வாயத்திருந்தா அவங்கள போல பேச முடியாது, அப்படி பேசுவாங்க. இப்படி இருக்கிறாயா? நீ இரட்டை வேடம் போடுகிறாய். உனக்குள்ளே இருக்கிற ஆகாயத்து பிரபுவின் ஆவி வெளியே வா. சகோதரியே, சகோதரனே, அதை விட்டு வெளியே வா. தேவன் உன்கிட்ட பவ்யமா ஒரு காரியத்தை சொல்றாரு, பதனமாய் சொல்லுகிறார். கவனமாய் இதை கேள். உன் இருதயத்தை தேவனுக்கு நேராக்கு. உன் இருதயத்தை திருப்ப தேவன் உன்னோடு பேசுகிறார். தேவன் சத்தத்திற்கு கேட்டு கீழ்ப்படி. சகோதரனே, சகோதரியே, தூஷணம் வரக்கூடாது. உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம். ஒரே சர்ச் தான் பிரதர், ஆனா என்னமா சண்டை போடுறாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்க எந்த சபையை சார்ந்தவங்களா வேணா இருக்கலாம், நீங்க எந்த சபையை வேணா சார்ந்திருங்க, ஆனால் வாயில தூஷணம் பிறக்குதா? அவ என்ன இப்படி பேசுறா, பொறுமை இல்லாம திட்டுறீங்களா, வம்பு பேசுறீங்களா? கவனம், கவனம். இதெல்லாம் விட்டுறணும்னு சொல்லி பைபிள் சொல்லுதே. கவனித்து ஞானமாய் நடங்கள். ஆமென். வம்பு வார்த்தைகளை விடணும்னு சொல்லுது. ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். பொய் சொல்ற மாதிரி இருக்குது அவங்க வாயை திறந்தாலே. கவனிங்க. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு, அல்லேலூயா, இயேசு கிட்ட நீங்க வர்ற வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். உங்க மேல அவர் கிருபை வச்சதுனால உங்களை ரட்சித்திருக்கிறாரு, உங்களை தம் பிள்ளையா சேர்க்கிறாரு. ஆனா அவர்கிட்ட வந்த பிறகு நீங்கள் இந்த இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு விலகித்தாகணும். அல்லேலூயா. தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. சொல்லிட்டே போகலாம். இப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறது. இந்த வசனத்துல கொலோசியர் 3:12-14 வரைக்கும் வாசித்து பாருங்க. பூரண இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ள வேண்டும் சொல்லு. தரித்துக் கொள்ளுங்க, அன்போடு செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் என்னை பரிசுத்தமாக்குறதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தமாக்கிட்டேன்னு நீங்க நம்புறீங்கன்னா நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, மாறாதவரே, இந்த நேரத்திலே முழு உள்ளத்தோடு தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க. பரிசுத்தமாகிறதுக்கு தன்னை அர்ப்பணிச்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு தன்னை அர்ப்பணிச்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க. தேவ சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை நான் செய்யறவளா நான் மாறுவேன். இந்த வசனத்தின்படி நான் இனிமே வம்பு பேச மாட்டேன், பரியாசம் பண்ண மாட்டேன், இனிமே நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், மூர்க்கமான காரியத்தை செய்ய மாட்டேன், பொறாமை எனக்கு வேண்டான்னு சொல்றவங்களை கர்த்தர் தொடுங்க, பலப்படுத்துங்க. கர்த்தருடைய புது பலத்தினால மூடுங்க, அரவணைங்க, காத்து கொள்ளுங்க. தேவ கரம் இருப்பதாக, தேவனுடைய ஆளுகை இருப்பதாக, பரிபூர்ண பலன் இருப்பதாக. தேவன் உங்களை தொட்டு விடுதலையாக்க விரும்புகிறாரு. உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக்குவீங்களா? தேவ சத்தத்தை கேட்டு இந்த நேரத்தில் உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேரே ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, தங்கள் இருதயத்தை உங்களுக்கு நேரே உயர்த்தின பிள்ளைகளை தொடுங்க, பலப்படுத்துங்க, திரும்பி உமக்கு நேரே கட்டுவித்து எழுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளுகை செய்து அவர் சித்தத்தை செய்கிறதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறதற்கு அர்ப்பணித்து நடங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.